Hello student, this is Dr. Santosh Kumar, Assistant Professor, Department of Botany. Now we are going to see about the classification of pteridophyte for second year student. Already we are discussed about the general characteristic of pteridophyte. Now you are going to know about the classification of pteridophyte. And before that, what is meant by classification? தமிழ் என்ன சொல்லணும்னா வகைப்பாடு. pteridophyte தாவர குடும்பத்துடைய வகைப்பாடு. That classification was proposed by Reimer in 1954. ஸோ pteridophyte குடும்பத்துடைய தாவரங்களுடைய வகைப்பாடு. ஸோ that classification was proposed by Reimer in 1954. According to him, he was classified the kingdom pteridophyte 5 subdivisions, namely Xylophytopsida, Xylotopsida, Lycopsida, Phenopsida, Pteropsida. There are 19 orders and 48 families in this classification. Let's know what are the important characteristic feature of the subdivision of pteridophyte. The first, the division of pteridophyta is classified into 5 subdivisions. The first subdivision is Xylophytopsida. In this subdivision, the plants are extinct plant. The plant body had only stem and rhizome. Root and leaves were absent, homosporous. Spore staters were born out the terminal sporangia. Example, Rhynia. ஸோ சப்டிவிஷன் சைலோபைட்டாப்ஸில் இருக்கக்கூடிய தாவரங்கள் அனைத்தும் ஆல் ஆர் எக்ஸ்டிங்க்னா நவ் நோ மோர். அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வாழக்கூடிய தாவரங்கள் ஃபாசிலாக இருக்கக்கூடியவை அப்படின்னு அர்த்தம். த பிளான் பாடி ஹேட் ஒன்லி ஸ்டெம் அண்ட் ரைசோம். தாவர உடலமானது தண்டு மற்றும் ரைசோம் வேர்க்கிழங்கு மட்டும் பெற்றுள்ளன. ரூட் அண்ட் லீவ்ஸ் வேர் ஆப்ஷன். இலைகள் மற்றும் வேர்கள் இவற்றை காணப்படாது. ஹோமோஸ்போரஸ் வகை சார்ந்தது. ஹோமோஸ்போரஸ்னால் ஆல்ரெடி ஐ மென்ஷன் தட் டூரிங் த ஜென்ரல் கேர்ஸ் ஆஃப் pteridophyte. ஸோ pteridophyte பொது பண்புகள் நடத்தும்போது சொல்லியிருப்பேன். ஹோமோஸ்போர்னா ஒரே வகையான ஸ்போர்களை மட்டும்தான். ஓகேவா? ஸோ அந்த ஸ்போர் ஏல வந்து டெர்மினல் ஸ்பொராஞ்சாவோட டெர்மினல் ரீஜனில் அமைஞ்சிருக்கூட ஸ்பொராஞ்சாலேருந்து உருவாகுதுன்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் ரைனியா. ரைனியா பார்த்தீங்கன்னா ஃபயர்செல் பிளான்ட். அடுத்து சப்டிவிஷன் 2 பார்த்தீங்கன்னா சைலோடாப்சிடா. The plant body is rootless and have fungi association. Small scaly appendages represent the leaves. Gametophyte is colorless and have fungal association. They are homosporous and spores are produced in sporangia or synangia. ஸோ இந்த வாரத்தை பிளான் பாடி உடலம் தாவர உடலமானது ரூட்லெஸ் வேர் இல்லாமல் இருக்கும். அண்ட் ஹேவ் ஃபங்கல் அசோசியேஷன் பூஞ்சையோடு கலந்து காணப்படும்ன்றாங்க. லீவ்ஸ் பார்த்தீங்கன்னா சிறியதாகவும் ஸ்கேலினா ஒரு செதில் அமைப்பு காணப்படும். அப்பண்டேஜஸ்னால் ஒரு இணைப்பு மாதிரி காணப்படும். அதுதான் வந்து இலையாக உங்களுக்கு நமக்கு தெரியுன்றாங்க. ஸோ பிளான்ட் கிங்டம் பார்த்தீங்கன்னா the gametophyte is colorless and have fungal association. ஸோ உடனே பார்த்தீங்கன்னா ரெண்டு கேமிட்டோஃபைட் ஸ்டேஜ், ஸ்போரோஃபைட் ஸ்டேஜ்னு சொன்னோம். ஸோ கேமிட்டோஃபைட் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நிறமற்றவையாக காணப்படும். இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஹோமோஸ்போரஸ் வகை ஒரே வகையான ஸ்போர்களை உருவாக்கும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஜைலோட்டம் என்ற பிளான்ட். அடுத்தது சப்டிவிஷன் 3 பார்த்தீங்கன்னா லைகாப்சிடா. The plant body is differentiated into root, stem and leaves. ஸோ தாவர உடலமானது வேர், தண்டு, இலைகளாக பிரிந்து காணப்படும். தெளிவாக தெரியும் அர்த்தம். இலைகள் லீவ்ஸ் ஆர் ஸ்மால். இலைகள் சிறியதாக இருக்கும். அன்வெயின்ட் ஸ்பைரல் அரேஞ்சு நரம்பு அமைப்பு இல்லாமல் காணப்படும். ஸ்பைரல்னா சுருள் வடிவில் காணப்படும்ன்றாங்க. லிகூல்ஸ் ஆர் ப்ரெசன்ட். ஸ்போரோஃபில் ஆர் அரேஞ்ச் இன் த ஃபார்ம் ஆஃப் ஸ்டொபைலஸ். ஸ்போரோஃபில்னால் என்ன உங்களுக்கு ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸ்போரோஃபில்னால் ஸ்போர்களை உருவாக்கக்கூடிய இலைகளுக்கு பேர் ஸ்போரோஃபில்னு சொல்கிறேன். அது எதில் அமைஞ்சிடும்? இந்த ஃபார்ம் ஆஃப் ஸ்டொபைலஸ். ஓகேவா? போத் ஹோமோஸ்போரி. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா லைக்கோபோடியம். அது ஹோமோஸ்போரி இருக்குது அண்ட் ஹெட்ரோஸ்போரி. ஸோ லைக்கோபோடியத்தில் ஹோமோஸ்போரி வகையும் செலாஜினலாக பார்த்தீங்கன்னா ஹெட்ரோஸ்போரி.
உங்களுக்கு தெரியும் ஹோமோஸ்போரினா ஒரே வகையான ஸ்போர், ஹெட்ரோஸ்போரினா இரண்டு வேறுபட்ட ஸ்போர். என்னென்னா மைக்ரோஸ்போர், மெகாஸ்போர் சொல்லலாம். அடுத்து சப்டிவிஷன் 4 பார்த்தா ஃபீனாப்சிடா. பிளான்ட் பாடி இஸ் டிஃப்ரென்ஷியேட்டட் சேம் இன் லைகாப்சிடா மாதிரி ரூட் ஸ்டெம் லீவாக இருக்கும். ஸ்டெம் ஷோஸ் ஜாயிண்டட் நோட்ஸ் அண்ட் இன்டர் நோட்ஸ். ஸோ தண்டானது இணைப்புகளாக காணப்படும். ஓகே, இன்டர்னல் கண்ணுவிடை பகுதி கண்ணு பகுதியாக காணப்படும்ன்றாங்க. ஸ்மால் ஸ்கேல் லீவ்ஸ் ஆர் அரேஞ்ச் அட் த நோட்ஸ் இன் த ஓரல்ஸ். ஸோ இலைகள் வந்து சிறியதாக இருக்கும், அந்த தண்டுடைய நோட் கணுவிடை பகுதியில் சுற்றிலும் அமைந்திருக்கும், ஓரல் அமைப்பில் காணப்படும்ன்றாங்க. வெல்லட் டிஸ்க் ஆஃப் ஸ்போராஞ்சியோஸ்போர் possesses compact stobulus, homosporous but insipid heterospore is found in ecosystem. அந்த ஸ்பீசிஸில் பார்த்தீங்கன்னா ஹோமோஸ்போரஸாக இருக்கும். அடுத்தது டெராப்சிடா, சப்டிவிஷன் டெராப்சிடா, லாஸ்ட் டிவிஷன். The plant body is differentiated into root, stem and leaves இருக்கும். Include all the megaphyllous pteridophytes. Leaf gap is present. Sporangia are organized into sorus. Both homosporous and heterosporous form of present. ஸோ லீஃப் கேப் இருக்கும். லீஃப் கேப்னால் வந்து ஸ்டீலில் நீங்கள் பார்க்கலாம். அடுத்தது ஸ்பொராஞ்சா ஆர்கனைஸ்ட் இன்ட்டு சோரஸ், இலையுடைய அடிப்பகுதியில் காணப்படும். சோரஸ் சொல்லியிருப்போம், மென்ஷன் பண்ணியிருப்போம், அந்த ஸ்பொராஞ்சா அமைப்பு. ஸோ போத் ஹோமோஸ்போரஸ்லாம் ஹெட்ரோஸ்போரஸ்லாம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மார்சீலியாவோட பிளான்ட்டில் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு அந்த ஒவ்வொரு சப்டிவிஷனும் எத்தனை ஆர்டர் இருக்குது அதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ சப்டிவிஷன் 1 சைலோஃபைட்டாப்சிடால் பார்த்தீங்கன்னா ஆர்டர் ஒரே ஒரு ஆர்டர்ஸ் இருக்குது, சைலோஃபைட்டேல்ஸ். ஸோ இந்த ஆர்டரில் வரக்கூடிய பிளான்ட் அனைத்தும் ஃபாசில் பிளான்ட் தான். அடுத்து சப்டிவிஷன் 2 சைலோஃபைட்டாப்சிடா ஒரே ஒரு ஆர்டர் இருக்குது, சைலோடேல்ஸ். இந்த ஆர்டர் மட்டும்தான் இருக்குது. சப்டிவிஷன் 3 பார்த்தீங்கன்னா லைகாப்சிடா, மொத்தம் 5 ஆர்டர் இருக்குது, 5 ஆர்டர்ஸ். ஃபர்ஸ்ட் ஆர்டர் புரோட்டோலெப்டோடென்ட்ரேல்ஸ், லெப்டிடோடென்ட்ரேல்ஸ், லைகோபோடியல்ஸ், செலாஜினெல்லஸ், ஐசோடேல்ஸ். ஸோ ஆர்டர் 1 புரோட்டோலெப்டோடென்ட்ரேல்ஸ். ஸோ இந்த ஆர்டரில் வரக்கூடிய பிளான்ட் அனைத்தும் ஃபாசில். லெப்டிடோடென்ட்ரேல்ஸ் வரக்கூடிய பிளான்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபாசில் பிளான்ட் தான். ஃபாசில்னால் தொல்லுயிர் தாவரம் சொல்லுவாங்க இல்லையா தமிழில். ஓகே, இப்போ இருக்காது, பூமியில் மண்ணில் போயிருந்துக்காங்க. அதான் லைகோபோடியல்ஸ், செலாஜினெல்லஸ், ஐசோடேல்ஸ். மொத்தம் 5 ஆர்டர் இருக்குது. சப்டிவிஷன் 4 பார்த்தீங்கன்னா ஸ்பீனாப்சிடா மொத்தம் 4 ஆர்டர்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஹைனியல்ஸ், ஸ்பீனோஃபில்லேல்ஸ், கலாமெட்டேல்ஸ், ஈகோசிட்டேல்ஸ். இதில் 3 ஆர்டர் பார்த்தீங்கன்னா பிளான்ட்டு மேக்ஸிமம் ஃபாசில் பிளான்ட் தான். லாஸ்ட் ஃபைனல் சப்டிவிஷன் 5 டெராப்சிடா. இட் இன்க்ளூட்ஸ் 4 சப்கிளாஸஸ், 4 துணை வகுப்புகளை பெற்றுள்ளது. ஃபர்ஸ்ட் சப்கிளாஸ் 1 பார்த்தீங்கன்னா பிரைமோஃபிலிசஸ். ஸோ இதெல்லாம் ஃபாசில் பிளான்ட் தான். 2 ஆர்டர் இருக்குது. ஆர்டர் 1 கிளாடோசைலட்டேஸ், ஆர்டர் 2 சீனோடெரிட்டேல்ஸ். ஸோ இந்த வரக்கூடிய ஆர்டரில் வரக்கூடிய பிளான்ட்டும் பார்த்தீங்கன்னா ஃபாசில் பிளான்ட் தான். சப்கிளாஸ் 2 பார்த்தீங்கன்னா யூஸ்பொராஞ்சியேட், மரட்டேல்ஸ், ஓஃபியோகிளாசேல்ஸ். 2 ஆர்டர் இருக்குது, மராட்டேல்ஸ், ஓஃபியோகிளாசேல்ஸ். சப்கிளாஸ் 3 ஆஸ்முண்டே, ஒரே ஒரு ஆர்டர் இருக்குது, ஆஸ்முண்டேல்ஸ். சப்கிளாஸ் 4 லெப்டோஸ்பொராஞ்சியேட்டே. ஸோ 3 ஆர்டர் இருக்குது. ஆர்டர் 1 ஃபிலிகேல்ஸ், மார்சிலியல்ஸ், salvinials. So these are the something about the classification of pteridophyte. Thank you.